Hello traders, welcome to Trading School Tamil. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். என்னாச்சு ப்ரோ, ரொம்ப நாளா ஆளே காணோம், இருக்கீங்களா இல்லையா? வீடியோஸும் காணோம், ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பண்றீங்கன்னு உங்கள நிறைய பேர் வந்து மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 மெசேஜ் கிட்ட நான் படிச்சிட்டேன். என்னாச்சு, ஏன் யூடியூப்ல வீடியோ வரல, ஏன் கண்டென்ட் போடல அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி வெரி சாரி. ஓகேவா? நம்மளது வந்து பாத்தீங்கன்னா மென்டார்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸா வந்து ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபில்டர் பண்ணி தான் எல்லாருமே எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு 300 ஃபார்ம்ஸ் கிட்ட வருதுன்னா அதுல சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வில்லிங்கா இருக்காங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இப்போ எனக்கு ஒரு பேர்டனா ஆயிருச்சு. ஏன் சொல்றேன்னா, நிறைய பேரோட ஃபார்ம் பார்த்துட்டு அவங்களுக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி உண்மையாவே அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்றதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் பார்த்து அதுல ஒவ்வொருத்தரா ஃபைன் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மென்டார்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் மென்டார்ஷிப் இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதுக்கு கீழே நான் ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்மை வந்து உண்மையாவே இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபில் பண்ணீங்கன்னா போதும். நான் சும்மா போர் அடிக்குதுன்னு வரேன், சும்மா ஒரு சைடு அசல் அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஓகேவா? ட்ரேடிங்ன்றது ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸ் தான். ஓகேவா? அப்படி ஃபுல் டைமா இப்போ இல்லைனாலும் பார்ட் டைம் பிஸ்னஸா பண்ற ஐடியா இருந்தா மட்டும் வாங்க. இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? எல்லாம் ப்ராப்பரா லேர்ன் பண்ணுன்ற ஐடியா இருந்தா மட்டும் கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்ல, ஃபார்மை ஃபில் பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. நாங்களே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா பேசிட்டு உங்ககிட்ட எந்த அளவுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். இன்னைக்கு மண்டே நியூ பேட்ச் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1-to-1 ரன்னிங்ல இருக்கு ஆல்ரெடி புக்குடு. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு 1-to-1 புக்குடுல இருக்கு. அண்ட் ஆல்சோ பேட்ச் வைஸ் கிளாஸ் மட்டும் இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, 1-to-1 இப்போ கரண்ட்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், என்னால் 7-8 பேருக்கெல்லாம் பேமெண்ட் ப்ரீ புக்கிங் பண்ண முடியல. ஓகேவா? மந்த்லி ஒரு மந்த் ஃபுல்லாக ப்ரீ புக்கிங் போகுது. ஸோ என்னால் அது முடியல. ஓகேவா? ஸோ ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரோம். அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில இல்லாததா, யாரும் சொல்லப்படாததா, பேசப்படாததா ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வரணுன்றதுனால தான் ரொம்ப டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சிலாம் பண்ணி பிடிஎஃப்லாம் பில்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கீழே ஃப்ரீயாவே இருக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே இதை டவுன்லோட் பண்ணாதீங்க. ஓகேவா? தேவைப்படுறவங்க மட்டும் பண்ணுங்க. ஒரு 12 சாப்டர் பிளஸ் ஃபைனல் சம்மரின்னு சொல்லிட்டு 12வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக்லிஸ்டோட கொடுத்துருப்பேன். என்னென்ன நீங்க செக்லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப் இது. ஓகேவா? இதை நான் ஃப்ரீயா கொடுக்கணும்னு நான் நினைக்கல. என்னோட மென்டார்ஷிப்புக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். சரி, ஓகே, ஃபைன். நிறைய பேர் வந்து யூடியூப்ல ஃப்ரீ லேர்னிங் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ரைட்டா? வெரி குட். இப்போ நம்ம கான்செப்ட் குள்ள போகலாம். இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா மண்டே 6 ஜூலை. மதியம் வந்து பாத்தீங்கன்னா 3:10 ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரத்துல எனக்கு கிளாஸ் இருக்கு. 1-to-1 கிளாஸ் இருக்கு. ஸோ அவருக்கு நான் போயிட்டு கிளாஸ் எடுக்கணும். அதுக்குள்ள குயிக்கா இந்த வீடியோ நான் எடுத்து முடிச்சுட்டு எடிட் பண்ணி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் அப்லோட் பண்ண பாக்குறேன். ரைட்? ஓகே. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸான வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்க மார்க்கெட் சடனா ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும். இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், இது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எப்ப இது மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குதோ, அதாவது மொத்தமா பிரேக் ஆகுதோ, அதுதான் ரியல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல இருந்து மார்க்கெட் எப்ப கீழே வந்து அந்த இன்டியூஸ்மெண்ட், அதாவது ப்ரீவியஸா அது பில்ட் பண்ணிட்டு போன லோ தான் அதுக்கு இன்டியூஸ்மெண்ட். ஏன் இது இன்டியூஸ்மெண்ட்? நம்ம லாஸ்ட் வீடியோல நிறைய முறை படிச்சிட்டோம். ஓகேவா? இதை எடுக்கும் போதுதான் இந்த ஐஏ கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த பிஎஸ்எல்ஏ அப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? எப்ப அது கிரியேட் பண்ணிட்டு போன லோவை, ரீசன்ட் லோவை அது எடுக்கும் போதுதான் ஐ கன்ஃபார்ம் ஆகுது. இந்த லோ எப்ப கன்ஃபார்ம் ஆகுது? மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே லோ கன்ஃபார்ம் ஆகுதா? சம்டைம்ஸ் இப்படியும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், இது வந்து ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேவா? இது
மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நான் நம்மளோட கம்யூனிட்டியில மென்டார்ஷிப்ல படிச்சவங்களுக்கு மட்டுமே ஒரு சில விஷயம் தெரியும். நான் அதை இந்த இடத்துல லைட்டா டீஸ் பண்றேன். ஓகேவா? அதே போல நீங்க இங்க படிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு டிப் மட்டும் தான். ஓகேவா? இதோட மேஜர் கான்செப்ட்லாம் நீங்க கத்துக்கணும்னா, நீங்க கண்டிப்பா மென்டார்ஷிப்ல மட்டும் தான் கத்துக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுத்த பத்தியும் ஒரு ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளோ பெரிய கான்செப்ட் இது. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. இப்படி நடந்த உடனே லிக்விடிட்டி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிட்டு ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச உடனே லோ கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஆனா ஐ கன்ஃபார்ம் ஆகல. நமக்கு ஒரு எஸ்எஸ்எல் ஒரு பிஎஸ்எல் இருந்தா மட்டுமே என்ட்ரி போட முடியும். வெறும் பிஎஸ்எல்லையும் வெறும் எஸ்எஸ்எல்லையும் வச்சுலாம் போட முடியாது. இப்போ இது இப்படி இருக்குன்னா இது என்ட்ரி கிடையாது. ஓகேவா? எப்ப என்டர் ஆகணும்னா லோ டு ஹை. பாருங்க, நான் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து 1 to 1க்கு சொல்லி கொடுக்குற மேட்டரை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸா வச்சுட்டு போன இன்டியூஸ்மெண்ட்டை அவன் எப்போ வேணா வந்து எடுக்கலாம். ஓகேவா? அவனோட பாடியே அவன் திரும்ப பிரேக் பண்ணானா உடனே சொல்லுவீங்க ரீசெண்டா இந்த லோ தானே, இந்த லோ எடுத்துட்டு மார்க்கெட் மேல போலாமான்னா போகாது. லெஃப்ட் டு ரைட் தான் பிரேக் பண்ணும். இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி இப்ப நான் கை வைக்கிறேன். கோடு மாதிரி தெரியுதா? இதுல நேரா வந்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இங்க தான் பிரேக் ஆகுது. இதை எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் இங்க இருந்த லிக்விடிட்டியை மொத்தமா இந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட் ஒரு சின்னதா ஒரு மேனிப்புலேஷனை கொடுத்துட்டு கிளம்பிடும். இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏஎம்டி மாடல் சொல்லுவோம். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்க தான் நடக்கும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்குமுலேஷன் ஆகும், இங்க மேனிப்புலேஷன் ஆகும், இங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் நடக்கும். அதாவது ஏசியா, லண்டன், நியூயார்க் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட வீடியோஸ்ல நான் ஒரு 100 டைமுக்கு மேல சொல்லிட்டேன். ஃப்ரீ கண்டென்ட்லயும் சரி, மென்டார்ஷிப்லயும் சரி. இப்ப என்ன ப்ரோ திரும்ப அதே கண்டென்ட் எடுத்துட்டு வந்து சொல்ல போறீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ரைட்டா? கிடையவே கிடையாது. இப்ப நம்ம என்ன கண்டென்ட்டை பத்தி பார்க்க போறோம்னா இதெல்லாம் ஓகே. இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி பை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததை வச்சு மட்டுமே எடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த விஷயத்த நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் ஈவன் நானுமே இவ்வளோ நாள் உங்ககிட்ட நான் ரிவீல் பண்ணல. ஓகேவா? அந்த விஷயத்தை தான் இனி நான் ரிவீல் பண்ண போறேன். முக்கியமான வீடியோ. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 பார்ட்டா வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு மொத்தம் 12 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 ஃபர்ஸ்ட் பார்ட்டாவும் செகண்ட் 6 செகண்ட் பார்ட்டாவும் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 தயவு செஞ்சு தெளிவா கவனிங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல யார் வேணா ட்ரேட் பண்ணலாம். அதாவது நம்மளோட மென்டார்ஷிப்ல படிக்காதவங்க கூட ட்ரேட் பண்ணலாம். பட் நம்ம மென்டார்ஷிப்ல படிச்சவங்களுக்கு இங்க இன்டியூஸ்மெண்ட் இருந்தா எப்படி என்ட்ரி போடணும், இன்டியூஸ்மெண்ட் இல்லைன்னா எப்படி என்ட்ரி போடணும், ஃபர்ஸ்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எப்படி வேல்யூவேட் பண்ணணும், அதாவது பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு அந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி வேல்யூ பண்ணணும், இது எல்லாமே நம்ம மென்டார்ஷிப்ல படிச்சவங்களுக்கு ஈஸி மேட்டர். ஓகேவா? ஸோ நம்ம மென்டார்ஷிப்ல படிச்சவங்களுக்கே வர டவுட் வந்து இந்த பயாஸ் இஸ் ட்ரெண்ட். பயாஸும் ட்ரெண்டும் ஒன்றும் நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. பயாஸ் வேற, ட்ரெண்ட் வேற. இது நடக்கணும்னா இதுதான் நம்மளோட என்ட்ரி மாடல். பட் இது நம்ம எல்லாமே எதில் பார்க்க போறோம்னா 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல தான் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போறோம். அப்போ டெய்லி 4 ஹவர்ஸ்ல என்ன மேட்ரு ப்ரோ நடக்க போகுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ் பிசஸ் ட்ரெண்டுக்கான ஒரு முக்கிய காரணிகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நமக்கு தேவை? ஒரு பயாஸ், ஒரு ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் அந்த 6 பாயிண்ட் படிச்சிடலாமா? இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டே பார்க்க போறது இல்ல, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட இந்த இடத்துல ஓகே இந்த பாயிண்ட்டை வந்து தூக்கிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு இருக்குல்ல அதுவே போட்டுக்கலாம். இன்ட்ரோடக்ஷன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட பயாஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் பயாஸ்னா என்னன்னு பார்க்கலாம், ட்ரெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்ட். இந்த ஆறு டாபிக் இப்போ பார்த்துட்டு அடுத்த 5 டாப்பிக்கை வந்து செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். மேபி ஒரு டாப்பிக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வந்து லாஸ்ட்ல என்ட்ரி மாடல் எப்படி எல்லாத்தையும் அலைன் பண்ணி என்ட்ரி போடுறதுன்றத பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் பார்ட்ல பயாஸ் இஸ் ட்ரெண்ட், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ், ஸ்மார்ட் மணி, டிட்டர்மைன் பயாஸ், ட்ரெண்ட் வித் பயாஸ் அண்ட் ட்ரெண்ட், ட்ரேடிங் வித் பயாஸ் அண்ட் ட்ரெண்ட், என்ட்ரி மாடல். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பேசிக்ஸ் தெரியலன்னா செகண்ட் பார்ட்டுக்குள்ள போக முடியாது. ஓகேவா? நான் பாருங்க இதுவே பேசிக்ஸ்ன்னு சொல்றேன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அட்வான்ஸா நம்ம அப்போ நம்மளோட மென்டார்ஷிப்ல இன்னும் எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. ஸோ இந்த விஷயத்த நான் வந்து இப்படி ஓரமா வச்சிடுறேன். ஓகே. இந்த லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்,
0.71ல நம்மளோட ஸ்ட்ரக்சர் பார்த்து இன்டியூஸ்மெண்ட்ல என்ட்ரி போடுறோம். இதை வந்து நான் அப்படியே ஓரமா வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பயாஸ்னா என்ன, ட்ரெண்ட்னா என்னன்றத நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு 6ஆம் தேதி நம்ம லைவாவே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு போயிடலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு பயாஸ்னா என்னன்னா, இன்னைக்கு டேல இருந்து, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான டே, இது வந்து 5ஆம் தேதி நேத்துன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 5/7/26 இந்த டேல இருந்து நம்ம ட்ரேடிங் முடியுது. ஓகேவா? மறுநாள், அதாவது இன்னைக்கு நம்ம செல் சைடு நிக்க போறோமா ஆர் பை சைடு நிக்க போறோமா? அதாவது செல்லர்ஸ் அதிகமா இருக்க போறாங்களா, பையர்ஸ் அதிகமா வர போறாங்களா? இது நமக்கு எப்படி தெரியும்? அது முன்னாடி நாளே தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், முன்னாடி நாளே தெரியும். ஓகேவா? என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். ட்ரெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர, பயாஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன பயாஸ்னு ப்ரீவியஸ் டேவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி, என்னென்ன ப்ரொசீஜர்? நிறைய பேருக்கு இந்த பயாஸ்ல பயங்கர தலைவலி இருக்கும். பயாஸ் தெரிஞ்சாலே போதும், நீங்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேடை பிளேஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு போகலாம். உண்மையாவே பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஈஸி தான். அது எங்க கஷ்டமா மாறுதுன்னா, இந்த பயாஸும் ட்ரெண்டையும் நீங்க போட்டு குழப்பி அடிக்கிறீங்களே, அப்பதான் இது என்னவாகுது, கஷ்டமாகுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி. ஓகேவா? 6/7 இன்னைக்கு எப்படி நம்ம என்ன 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 ஒரு இப்ப நம்ம இன்னைக்கு வந்து செல்லுல நிக்க போறோமா ஆர் பையா? இந்த ரெண்டு மேட்ரு தாங்க. இந்த 2 மேட்ரை புடிச்சிட்டிங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடும். நீங்க உண்மையா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது இது பார்ட் 1, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், ஒரு மார்க்கெட் மேல ஒரு புரிதல்ன்றது கண்டிப்பா வரும். ஓகேவா? செல்லா பையா ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இப்பதான் நம்ம டாபிக் உள்ளே போறோம். இன்ட்ரடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, பயாஸ்னா என்ன? பயாஸ்ன்றது மேஜரா ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு வீக்கையோ ஒரு டேவையோ இல்ல ஒரு மந்த்தையோ வச்சு கூட நம்ம பயாஸ் ஃபைன் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ் ஃபைன் பண்றதுக்கு டெய்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம டெய்லியும் நம்ம இன்ட்ராடே தான் அதிகமா பண்றோம். ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க வீக்கை யூஸ் பண்ணுவாங்க. வீக்ல பயாஸா வச்சு அடுத்த வீக் வந்து செல் இருக்குமா, அடுத்த வீக் பை இருக்குமான்றத ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ப்ரெடிக்ட் பண்ணிட்டு டெய்லியில என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடர் இல்ல, நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், அதாவது டே ட்ரேடர்ஸ். ஒரு என்ட்ரியை மார்னிங் போட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டோ இல்ல பிடிஎஸ்டி, அதாவது பை டுடே செல் டுமாரோ, நாளைக்கோ வந்து பாத்தீங்கன்னா அதோட டார்கெட்டை ரீச் ஆகும். ரைட்டா? இதுதான் நம்மளோட கான்செப்ட். அப்ப நமக்கு டெய்லியில பார்த்தாலே பயாஸ் போதும். நிறைய பேர் வந்து பயாஸையும் ட்ரெண்டையும் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு வந்து அதை கிளியர் பண்ணி விட்டுடுறேன். ரைட்டா? ஓகே. ரெண்டாவது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது நீங்க நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயாஸ், ஓகேவா, மார்க்கெட் பயாஸ் இந்த இடத்துல செல்லுன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல மார்க்கெட் பயாஸ் செல்லு. நான் லெட்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இப்படி புரிய வைக்கிறேன். இது என்ன டே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஒரு மண்டே. ஓகேவா? இது மண்டே. இது பக்கத்துல இருக்கிறது டியூஸ்டே. ஓகேவா? நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் புரிய வைக்கிறேன். எளிமையா. ஏன்னா நம்மளோட வேலையே என்ன? கஷ்டமான ட்ரேடிங்கை ஈஸியா மாத்துறது தான் நம்மளோட சேலஞ்ச். ஓகேவா? டியூஸ்டே இந்த மாதிரி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இது வந்து அந்த டேவோட ஹைஸ் அண்ட் லோஸ் நம்ம பிஎஸ்எல்எஸ்எல்னு அதை மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே. மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே தானே? ஓகேவா? இது வந்து டியூஸ்டே. ஓகேவா? இப்போ ஆக்சுவலி பயாஸை நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, இந்த டேல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ அப்ப இந்த டேல என்ன பண்ணிருக்குன்னு. இப்போ பிஎஸ்எல் உடைச்சாதானே ப்ரோ பை, கரெக்டா? எஸ்எஸ்எல் உடைச்சாதானே ப்ரோ செல்லு. அது வரைக்கும் பையும் இல்ல செல்லும் இல்ல ப்ரோ. இது எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டாங்களே, இதுல என்ன பிரமாதம் நீங்க எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா உண்மை அது இல்லவே இல்லை. சரியா? இவ்வளவு நாள் வந்து நீங்க இந்த இந்த மாதிரி தான் பார்த்திருப்பீங்க. எப்படின்னா 2 மாடல் பார்த்திருப்பீங்க. அந்த 2 மாடலை நான் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த 2 மாடல்ல ட்ரை பண்ணாதீங்க. நான் என்னன்னு சொல்றேன், இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க.
இப்போ ப்ரெசன்ட் டேல என்ன தெரியுமா பண்ணுவோம்? இப்போ மார்க்கெட் இப்படி முடிஞ்சிட்டு இருக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் டே ஸ்டார்ட் ஆனோடனே மேல போயிட்டு மார்க்கெட் பிரேக் வைக்கும். ஒரு நல்ல பிக் திக் கேண்டல்ல மார்க்கெட் மேல இப்படி பிரேக் வைக்குது. அதாவது பாடி க்ளோஸ் வைக்குதுன்னா உடனே என்ன பண்ணிரணும்? என்ன பண்ணிரணும்? உடனே ஓகே பயாஸ் வந்து பை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் என்ட்ரி போடுவாங்க. இப்படி போட்டு 1:2 அப்படின்லாம் என்ட்ரி போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இங்க பண்ணாதீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த இடத்துல சப்போஸ் பாடி க்ளோஸ் வைக்காம இப்படி ஒரு விக் ஃபார்ம் ஆகுது. இப்படி விக் ஃபார்ம் ஆனா என்ன மீனிங்? மேல இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ்டர்னல் இருந்து இப்போ இன்டர்னல் வந்துட்டு திரும்ப இன்டர்னல்ல இருந்து எக்ஸ்டர்னல் போவாங்க. ஓகேவா? ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஆர்டி கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் மாதிரி அசியூம் பண்ணி இந்த இடத்துல இந்த டே வந்து இந்த மாதிரி முடியுதான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல என்ட்ரி போட்டு இப்படி டார்கெட்டை வைப்பாங்க. இந்த மாதிரியும் பண்ணாதீங்க. நான் சிம்பிளா சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் டே என்ன மேட்டர்ன்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பயாஸ் செக் பண்றோம்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3 நாளை எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேவா? இப்போ இது என்னது? ஃப்ரைடே. நான் எப்பயுமே 3 டேஸ் எடுப்பேன். பட் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெறும் 2 டேஸை வச்சு கரண்ட் டேவை எப்படி சூஸ் பண்றதுன்னு சொல்றேன். பட் நான் வந்து 3 டேஸை மேக்ஸிமம் எடுப்பேன். ஏன்னா எனக்கு ஹையர் கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இப்படி வந்து மார்க்கெட் இப்படி போயிருக்கும். ஓகேவா? இப்படி மார்க்கெட் போயிருக்கும். அதாவது இதுதான் ஃப்ரைடேவோட பிஎஸ்எல். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி கான்செப்ட். இதுல கோட்டை விட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பயாஸே தெரியாம நீங்க ட்ரெண்டை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. நிறைய பேர் ட்ரெண்ட் ஈஸி ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்தி வச்சுக்கிறாங்க. பயாஸை பிடிங்க, ட்ரெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். ரைட்டா? ட்ரெண்ட் கண்ட்ரோல் வந்துடும்னா நம்ம சொல்ற பக்கம் திரும்பாது. ட்ரெண்டை ஈஸியா நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன மேட்டர் நடந்திருக்கு? இங்க பிஎஸ்எல் எடுத்திருக்கான். ஓகேவா? அப்ப எப்ப இந்த எஸ்எஸ்எல் அவன் எடுக்கலையோ அது வரைக்கும் மார்க்கெட் பை தான். இது வந்து பயாஸ். அப்ப மண்டே என்ன பயாஸ்? இந்த இடத்துல ஃப்ரைடேவே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு முடிச்சிட்டானா அப்போ மண்டே பயாஸ் என்ன? பை. இது தெரிஞ்சிருந்தோம்னா இவ்வளவு தூரம் வந்து இந்த இடத்துல நம்ம செல்ல பார்க்காம நிறைய பேருக்கு என்ன தோணி இருக்கும்? ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் வச்சுட்டான், அப்போ மார்க்கெட் திரும்ப போறான்னு நமக்கு தோணும். பட் மார்க்கெட் திரும்பல. அதோட ஆக்சுவல் டைரக்ஷன் நோக்கி தான் மார்க்கெட் ஓடுது. ரைட்டா? இப்போ இவன் என்ன பண்றான்? மண்டே போயிட்டு அகைன் ஒரு பிக் திக் கேண்டில் மண்டேவே ஃபார்ம் பண்ணிட்டான். ரைட்டா? மண்டேவே ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஓகேவா? உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த இடத்துல பிஎஸ்எல் எடுத்து கேண்டில் பாடி க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ மண்டே பை. அதே போல மண்டே பாடி க்ளோஸ் வச்சுட்டு பிஎஸ்எல்ல பாடி க்ளோஸ் வச்சுட்டான். அப்போ அப்சல்யூட்லி என்னது? தேர்ஸ்டே சேம் ஐஆர்எல் இருந்து இஆர்எல் இருந்து ஐஆர்எல் வந்துட்டு ஐஆர்எல் இருந்து மார்க்கெட் இஆர்எல் போகுது. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் என்னோட கேள்வி என்னன்னா இந்த இடத்துல ஒரு விக்க விட்டான். இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வைக்கல. இங்க பண்ற பல பேரோட தப்பு என்ன தெரியுமா? இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துருச்சு, அப்ப அவன் இதை பிரேக் பண்ணுவான் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து கண்மூடித்தனமா செல் அடிக்கிறீங்க. ஏங்க பயாஸ் பையில இருக்குதுங்க. இந்த இடத்துல பிஎஸ்எல் உடைச்சி ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருக்கான். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிருக்கான். நீங்க இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நிறைய பேர் லோயர் டைம் ஃப்ரேம் போய் என்ன பண்ணுவாங்க? இங்க செல் அடிப்பாங்க. இங்க இருந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா அவன் எப்ப வேணா என்ன பண்ணுவான்? இப்படி திரும்பி போய்கினே இருப்பான். இப்ப கரெக்ட் தானே? இப்படி திரும்பிட்டானா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த மாதிரி டைரக்ஷன் என்ன? ட்ரெண்ட் என்ன? ட்ரெண்ட் செல் ஆயிடுச்சு. இருங்க, நான் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா போடுறேன். இப்போ ட்ரெண்ட் என்ன? ட்ரெண்ட் செல்லு. இந்த மாதிரி செல்லு மாதிரி காட்டுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிஓஎஸ் நடந்துச்சா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போட்டு இங்க டார்கெட் வச்சிடலாம் அப்படிலாம் நினைப்பீங்க. பட் அவன் இங்க இருந்து இப்படி கூட திரும்பலாம். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற ஐஆர்எல் கலெக்ட் பண்ணிட்டு கூட திரும்பலாம். ஓகேவா? எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா பயாஸ் என்னன்றதுல ஃபர்ஸ்ட் குறியா இருக்கணும். அதை நீங்க நோட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல
இந்த எஸ்எஸ்எல்ல உடைக்காத வரைக்கும் ட்ரெண்ட் என்ன, சாரி பயாஸ் என்ன, பை தான். அவன் இங்க போயிட்டு இப்ப திரும்ப விக் விடுறான். பாடி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் பை தான். சரி ப்ரோ, இதை எடுத்துட்டான். எடுத்துட்டு இந்த இடத்துலயும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல, மேலேயும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல, கீழேயும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல. இப்ப என்ன மேட்ரு எனக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் பயாஸ் பை. என்ன ப்ரோ போட்டு குழப்புறீங்கன்னு கேட்டீங்கன்னா, குழப்பல. இருக்கிறதுல ஈஸியான ப்ராசஸே இதுதான். முன்னாடி நாள் என்ன நடந்திருக்கு, ஒரு பிஎஸ்எல் எடுத்திருக்கு. அப்போ மண்டே என்ன, மண்டே பை. ஓகேவா, இதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ மண்டே இந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா டியூஸ்டே என்ன, சேம் பை தான். அப்போ இந்த மாதிரி வச்சுட்டானா சேம் பை தான். அப்ப எப்பதான் ப்ரோ செல்லுன்னு கேட்டீங்கன்னா, பாடி க்ளோஸ் வச்சாதான் இந்த இடத்துல பயாஸ் செல்லு. அது வரைக்கும் பயாஸ் என்ன, பை தான். ஓகேவா, இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பேசிக் கான்செப்ட். ஓகேவா, பயாஸ்னா என்னன்றத சிம்பிளிஃபை, இப்ப நான் ஏன் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னா, இப்ப சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, பயாஸ்னா என்ன, ஒரு ஓவராலா ஒரு டேவியே பையா செல்லான்னு முடிவு பண்றது இந்த பயாஸ் தான். அதாவது இங்க பாருங்க, இப்போ இதெல்லாம் வச்சு இப்ப நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஓகேவா, டியூஸ்டே பையா செல்லா, இந்த மாதிரி இருக்கு. டியூஸ்டே என்னது, பயாஸ் செல்லா இல்ல பையா. பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா டியூஸ்டே செல்லு. இஃப் பாடி க்ளோஸ் வைக்காம விக் மட்டும் விட்டுருக்குன்னா டியூஸ்டே பை. இல்ல இவ்வளோ விஷயம் நடக்கல, இங்கேயே வந்து அவன் பாடி க்ளோஸ் வச்சிட்டானா டியூஸ்டே பை. புரியுதுங்களா, ஆல்ரெடி இங்க பயாஸ் பை தான். எப்ப நீங்க செல்லுன்றதை யோசிக்கணும்னா, இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு போட்டு இது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்ப மேஜரா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு, அப்போ மார்க்கெட்டு திரும்பிச்சுன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரியா, எப்போ ஃப்ரைடேவோட எஸ்எஸ்எல் எடுக்குதோ அப்பதான் மண்டேவோட பயாஸ் திரும்பிச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மண்டேவோட எஸ்எஸ்எல் எப்போ எடுக்குதோ அப்பதான் டியூஸ்டேக்கு பயாஸ் திரும்பிச்சுன்னு அர்த்தம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி பயாஸ் மாறும். ஓகேவா, இப்போ மண்டே வந்துட்டு நான் டியூஸ்டே வந்துட்டேன். ஓகேவா, இப்போ இங்கேயே எடுக்கலாம் இங்கேயே எடுக்கல. இப்போ டியூஸ்டே வந்து ஃப்ரைடேவோட எஸ்எஸ்எல் எடுத்தாதான் பயாஸ் மாறுதுன்னு சொன்னா முட்டாள்தனம். மண்டேவோட எஸ்எஸ்எல் எடுத்தாலே பயாஸ் என்ன ஆகுது, இந்த எஸ்எஸ்எல் இவங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரைடேவோட எஸ்எஸ்எல், ஏன்னா இந்த இடத்துல நம்ம மண்டேக்கு என்ன சொல்லியிருப்போம், ஃப்ரைடேவோட எஸ்எஸ்எல் எடுத்தா டியூஸ்டே செல்லுன்னு சொல்லியிருப்போம். இப்போ ஃப்ரைடே வந்து ஃப்ரைடேவோட எஸ்எஸ்எல் மண்டே எடுக்கல, டியூஸ்டே எடுக்குது. அப்போ டியூஸ்டே ஃப்ரைடேவோட எஸ்எஸ்எல் எடுக்கணுமா இல்ல மண்டேவோட எஸ்எஸ்எல் எடுத்தாவே போதுன்னு கேட்டீங்கன்னா, மண்டே எடுத்தாலே பயாஸ் செல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். தயவு செஞ்சு இதை குழப்பிக்காதீங்க. நான் ட்ரெண்டை பத்தியே பேசல, பயாஸ்னா என்னன்றதை பத்தி தான் பேசுறேன். வாட் இஸ் பயாஸ், ஒரு அடுத்த நாளோட டைரக்ஷன், அதாவது அடுத்த நாளோட பயாஸ் பையோ செல்லோ, அதாவது மார்க்கெட் அந்த டே ஃபுல்லா மேல போதா அந்த டே ஃபுல்லா கீழே போதான்றதை டிசைட் பண்றதே பயாஸ் தான். அது முன்னாடி நாளே கிடைச்சிருமானா எஸ் அஃப்கோர்ஸ் முன்னாடி நாளே கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் முடிச்சிட்டோம், ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டோம், பயாஸ்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அடுத்து டைப் ஆஃப் மார்க்கெட் பயாஸ், 3 டைப் இருக்குதுப்பா. என்ன ப்ரோ புதுசா ஒரு டைப்பான்னு கேட்டீங்கன்னா எஸ், அது நமக்குலாம் தெரிஞ்சது தான். 3 டைப். என்னென்ன டைப்பு, பயாஸ், பை, செல் அண்ட் நியூட்ரல். ஓகேவா, ஸ்பெல்லிங் கரெக்டு தான் நினைக்கிறேன். தப்பா இருந்தா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஸ்பெல்லிங் தப்புன்னு போடாதீங்க. ஓகேவா, ரைட்டு. என்னது ப்ரோ நியூட்ரலா, ஒன்னு முன்னாடி நாள் இப்போ வச்சிருக்கு பிஎஸ்எல், அப்போ மண்டே எனக்கு பயாஸ் பை, இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, அப்ப டியூஸ்டே எனக்கு செல்லு. எனக்கு பையும் எப்படின்னு தெரிஞ்சிச்சு, செல்லும் எப்படின்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு அந்த நியூட்ரலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல மண்டே பிஎஸ்எல்லையும் எடுக்கல, அதாவது பிஎஸ்எல்லையும் பிரேக் பண்ணல, எஸ்எஸ்எல்லையும் பிரேக் பண்ணல.
இப்ப டியூஸ்டே வந்து என்னது? பையா செல்லா? ஸ்டில் பை தான். ஏன்னா ப்ரீவியஸ் இது என்னது? ஃப்ரைடேவோட பிஎஸ்எல்ல எடுத்திருக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட. திருப்பியும் நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணாம இருக்கணும்னா, இப்போ இந்த மாதிரி டியூஸ்டே முடிஞ்சிச்சு. இப்போ டியூஸ்டேவோட பிஎஸ்எல், அதாவது வெயிட். திரும்பி டியூஸ்டேவோட பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் மண்டேக்குள்ளே திரும்பியும் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் புதுசா கிரியேட் ஆகுது அப்படின்னா, அதாவது 2 நாளுமே வந்து இந்த நாள் மேலையும் கீழையும் பிரேக் பண்ணலன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த நாளும் மேலையும் கீழையும் பிரேக் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா இந்த நாள் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆனா வெட்னஸ்டே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பயாஸ்ல சேஞ்சஸ் நடக்கும். இது வந்து வெட்னஸ்டே. ஏன் சேஞ்சஸ் நடக்கும்னா, மார்க்கெட்ல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நடக்கும்? அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ், இந்த 4 டைப்ல தான் மார்க்கெட் மூவ் ஆக போகுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் அக்குமுலேட் ஆயிருச்சு. ஓகேவா? திரும்பி மார்க்கெட் ஒரு அக்குமுலேஷன் ஜோன்ல இருந்தா, இப்போ இந்த ஜோன்ல மேபி மேனிப்புலேஷன் நடக்க தான் ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? சோ அதனால இந்த ஜோன்ல கொடுக்கிற பயாஸ் சைடு போகக்கூடாது. இப்ப புரியுதா? நான் ஏன் வந்து இந்த பக்கம் காட்டுற பயாஸை நம்ம நியூட்ரல்னு ஏன் சொல்றோம்னா, இந்த சைடு ஏதாவது ஒரு பக்கம் டைரக்ஷன் உடைச்சு அதுல பயாஸ் உடைச்சு அதுல ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்தாதான் அந்த சைடு போகணும். ஓகேவா? அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த இந்த டைம் ஜோன்ல மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேவா? இந்த பேட்டர்ன்ல இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட்டா? இப்ப இந்த நியூட்ரல்ன்றது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இந்த இடத்துல மண்டே பிஎஸ்எல்எஸ்எல் உடைக்கலனாலே நியூட்ரல் கிடையாது. டியூஸ்டேவும் அது நடக்கலனா தான் வெட்னஸ்டே நியூட்ரல். புரிஞ்சா? சோ இது வந்து டைப். மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன? இப்ப பயாஸ் பை, இதையும் வச்சுக்கலாம். இது இடத்துல சரி, ஓகே. இந்த இடத்துல இங்க உடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். பயாஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பயாஸ், எஸ், வெரி குட், செல்லு. கரெக்டா? இப்போ மார்க்கெட் பயாஸ் செல்லுல இருக்கு. செல்லுல வந்த பயாஸ் இப்படி மேல போய் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு கீழே வரணும்னா, அதாவது இப்ப இது என்ன ஆயிரும்? லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஹை டு லோ, நம்மளோட 71% டிஎஸ்டி மாடல், ப்ரீவியஸா இருக்கிற ஐ இன்டியூஸ்மெண்ட்டா மாறிடும். இதெல்லாம் அப்படியே பார்க்கும் போதே டக்கு டக்குன்னு வரைஞ்சிடணும். இப்ப கீழ இருந்து மார்க்கெட் மேல எப்படி போகும்னா, அப் ட்ரெண்ட்ல போகும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிஓஎஸ், திரும்ப இப்படி வந்து திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு இப்படி போகும். பிஓஎஸ் இப்போ ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குத்துட்டு போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அப் ட்ரெண்ட்ல போதேன்னு சொல்லிட்டு திரும்ப இங்க என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இப்படி நடக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, திரும்ப இங்க ஒரு லிக்விடி ஸ்வீப் நடந்துருச்சு, திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு, அப்ப ஹை டு லோ போட்டு இந்த இடத்துல இருந்து பை அடிக்கலாம்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அப்படிதான் அமைஞ்சிருக்கு. பட் அப்படி பண்ணலாமானா, பயாஸ் என்ன? பயாஸ் செல்லு. அப்படி அடிச்சோம்னா என்ன ஆகும்? இப்படி மேலெல்லாம் போவாது, குத்திட்டு இப்படி கீழே போயிட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்றோம். ஏன்னா வந்தான், என்ட்ரியை தொட்டான், தூக்கினா ஷூட் அவுட். ஓகேவா? பறந்துருவான் மொத்தமா. ஸோ இப்படிதான் நடக்கும். இப்படி போயிட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் விழுந்திருக்குமா? ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிருந்தா ஸ்டாப் லாஸ் விழுந்திருக்குமா? அப்ப இந்த இடத்துல இப்படி யோசிங்க நான் சொல்ற மாதிரி. கீழ இருந்து அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு எந்த இடத்துல அவனோட கர்வ் நமக்கு ஏத்த மாதிரி நடக்குது? பயாஸ் செல்லு. இந்த கோடு எங்கப்பா? செல்லுன்னு ஒண்ணு போட்டு வச்சிருந்தோமே, எங்க? சரி, ஓகே, அது ஒரு இது பயாஸ் பை டெலீட் பண்ணிடலாம். பயாஸ் பக்கா செல்லு.
இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டேன் இப்படி. என்னைக்கு வெட்னஸ்டே செல்லு ரைட்டா? அப்போ பயாஸ் செல்லுனா அங்க ட்ரெண்டும் செல்லுல தான் மாறணும். ஆனா ட்ரெண்ட் பைல இருந்துச்சுன்னா நம்ம பை அடிக்க கூடாது. ட்ரெண்ட் பைல இருக்கு. ஈவன் நம்மளோட என்ட்ரி மாடல் கிடைச்சாலுமே அங்க என்ட்ரி போடக்கூடாது. ஏன்னா பயாஸ் என்ன எஸ்எஸ்எல்ல டியூஸ்டேவோட எஸ்எஸ்எல்ல சாரி மண்டேவோட எஸ்எஸ்எல்ல டியூஸ்டே பிரேக் பண்ணிருக்கான். பிரேக் பண்ணிட்டு திரும்ப கீழ இருந்து மேல வரும்போது அப் ட்ரெண்ட்ல தான் வருவான். வந்துட்டு இந்த கர்வ் நடக்குது இல்ல, இந்த இந்த ஆர்ச் நடக்குது இல்ல, அது எங்க எப்படி நடக்குதுன்னா இங்க நோட் பண்ணுங்க. லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்படி நடக்கும். இங்க தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஷார்ட் போடணும். இப்போ இங்க என்ன விஷயம் நடந்திருக்கு? ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நடந்திருக்கு. என்ன? பயாஸ் செல்லு, ட்ரெண்டும் செல்லு. இதுதான் ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்ல நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அதாவது டேனா 1 ஹவர்ல என்ட்ரி போடணும், 4 ஹவர்னா 15 மினிட்ஸ்ல என்ட்ரி போடணும், 1 ஹவர்னா 5 மினிட்ஸ்ல என்ட்ரி போடணும். இந்த அலைன்மெண்ட்டை நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா இப்படிதான் அலைன் பண்ணணும். இதுதான் பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட். இப்போ இது என்னது? இது லிக்விடிட்டி ஸ்வீப். இது என்னது? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். எஸ், அழகா போட்டு சூப்பரா என்ட்ரி போடலாம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? அக்குமுலேஷன் ஆகி மார்க்கெட் மேனிப்புலேஷன் ஆகி, அதாவது இங்கே அக்குமுலேட் முடிஞ்சிருச்சு, இங்க மேனிப்புலேட் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்க இருந்து மொத்தமா என்ன ஆகுது? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸை நோக்கி ஓடுது. இதை தான் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்றோம். மேனிப்புலேஷனுக்கு கேண்டில் வரணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஒரு விக்கு வந்தாலும் அது என்னது? மேனிப்புலேஷன் தான். ரைட்டா? இப்படிதான் ஒரு டேவையோ, அதாவது ஒரு வீக்கையோ ஒரு டேவையோ இப்படி அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். மண்டே என்ன நடந்திருக்குன்றத நோட் பண்ணுங்க. டியூஸ்டே அதோட அதோட கம்பைண்டா தான் நடக்கும். சரி, வெட்னஸ்டே இப்ப 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 ஓகே, இப்ப இதை எடுத்துட்டான், இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ ஃப்ரைடே என்ன, சாரி தேர்ஸ்டே என்ன? ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. தேர்ஸ்டே வந்து என்னது? பாடி க்ளோஸ் வச்சிட்டானா தேர்ஸ்டே செல்லு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. கீழே போனவன் டார்கெட்டை தூக்கிட்டான். அதாவது நமக்கு இங்க டார்கெட் அச்சிச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பக்காவா புடிச்சிட்டோம். ஆனா பாடி க்ளோஸ் வைக்கல. இப்ப இங்க இருந்து அவன் இப்படி 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 வந்து, நம்ம தான் சொல்லியிருக்கோம் அப் ட்ரெண்ட்ல கை வைக்க கூடாது. ஏன் கை வைக்க கூடாதுன்னா அவன் நேரா போயிட்டு, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெட்னஸ்டேவோட பிஎஸ்எஸ்எல் இது, அதாவது வெட்னஸ்டேவோட ஹை இது. இந்த பிஎஸ்எல்ல உடைச்சு இங்க பாடி வச்சிட்டான். வச்ச உடனே நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? அப் ட்ரெண்ட் கிடைக்குதா? அப் ட்ரெண்ட்ல இப்ப இப்ப பயாஸ் என்னவாயிருச்சு? இப்போ பயாஸ் பை. இப்போ பயாஸ் பை. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பேசுறத. இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இங்க பாடி க்ளோஸ் வச்ச உடனே பயாஸ் பை. இப்ப திரும்ப அவன் டவுன் ட்ரெண்ட்ல கீழே வருவான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், திரும்ப ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இப்படி வருவான். இப்ப இங்க என்ன தெரியுது? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த விக் ஏன் விட்டுருக்கான்? இங்க இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்தான் இல்ல? கரெக்ட். லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த பிஎஸ்எல் என்னவா மாறும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மைனர் இல்ல, மேஜர். ஓகேவா? மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அது. இப்போ பயாஸ் பை, லிக்விடிட்டி ஸ்வீப்பும் நடந்துருச்சு, மேஜராவும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க ஏதாவது இந்த சின்ன சின்ன ஸ்விங்ஸ்ல நடக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த உடனே லோ டு ஹை ஸ்ட்ரக்சரை டிராப் பண்ணுவோம். ஒரே நிமிஷம், இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? எஸ், இங்க நடந்ததை இங்க இப்ப நான் இங்க இங்க வந்து காட்ட போறேன். நல்லா இதை பாத்துக்கோங்க. இதை நான் டெலீட் பண்ணல. ஏன் பண்ணலன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் இங்க படிச்சோம்ல, நல்லா ட்ரேடர்ஸ், ரொம்ப முக்கியமான இடம். இந்த மாதிரி இடத்துல உங்களோட மைண்ட் செதறிச்சுன்னா நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட். நீ இவ்வளவு நாள் படிச்சது, பார்த்த கான்செப்ட் எல்லாமே வேஸ்ட். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு கவனிக்க பழகிக்கோங்க.
இந்த லிக்விடி ஸ்வீப் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் இங்க நடந்திருக்கு. இப்போ இந்த செக்ஷனை இங்க நம்ம பார்க்க போறோம். எப்படி நடக்கும்னா, மேல இருந்து வந்தவன் திரும்ப கீழே என்ன பண்ணிட்டான், ஒரு லிக்விடி ஸ்வீப் திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்துட்டான். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எக்ஸிஸ்ட். அப்போ என்ட்ரிக்குள்ள திரும்ப மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கணும்னு அவசியம் இல்லை. மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தாலே போதும். ஓகேவா? இப்ப லோ டு ஹை, இங்க டேப். இதுக்கு இவன் இந்த 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 இடத்துல இருக்கான் பாத்தீங்களா, இவன் என்னது, இன்டியூஸ்மெண்ட். ஏன்னா இவன் தான் லீஸ்ட் இருக்கிறதுல, இவன் இன்டியூஸ்மெண்ட். இந்த விஷயம் இவ்வளோ நாள் இந்த விஷயம் படிச்சோம். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்த மார்க்கெட்டு ஒரு லிக்விட் ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு திரும்புதுன்னா மேல இருந்து திரும்ப வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் போகும். ஆனா இது எங்க நடக்கும், இந்த ட்ரெண்டு இந்த பயாஸ் இப்ப ஒரு கர்வ் அச்சம் கீழே, இந்த கர்வ் தான் இது. இதுதான் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். இதுதான் என்ட்ரி மாடல். ஆனா இதை எங்க எடுத்துன்னு போய் நீங்க இங்க பிளேஸ் பண்ணணும்னா இங்கதான் பிளேஸ் பண்ணணும். இப்ப என்ன நடக்கும், எடுத்தவன் இப்படி போவான். கான்செப்டே இவ்வளவுதான். இது எப்ப எப்ப போவான், அதையும் தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. ஃப்ரைடே போவான். ஒரு வாரத்துக்கான பயா ஸ்ட்ரக்சரை நான் உங்க கண்ணு முன்னாடியே நிறுத்திடுவேன். ஐ நோ வீடியோ வந்து ரொம்ப பெருசா போயின்னு இருக்குது, எனக்கு தெரியுது. கட் பண்ணி எடிட் பண்ண கஷ்டம், ஸ்டோரேஜ் பெருசு, எல்லாம் ரைட்டு. கான்செப்ட் ஈஸியா முடிச்சிட்டேன். நீங்க ஒரு 2 முறை இந்த வீடியோவை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஃப்ரைடே என்ன ஆச்சு, என்ட்ரி. வெட்னஸ்டே செல்லு அடிச்சிட்டோம், டார்கெட் பிடிச்சிட்டோம். ஃப்ரைடே ஒரு பை அடிச்சிட்டோம். ஏன், வெட்னஸ்டே கீழே என்ட்ரி, அதாவது டார்கெட்டை கொடுத்தாலும் விக்கை விட்டு பாடி க்ளோஸ் வைக்கல. அப்ப அந்த விக் இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேல போய் பாடி வச்சிருச்சு. தேர்ஸ்டே பாடி வச்சிருச்சு. அப்போ தேர்ஸ்டே பாடி வச்சிச்சுன்னா மறுநாள் பயாஸ் பை. அழகா வந்தான். இந்த மேட்ரு இருக்குதுல்ல, அதாவது நீங்க வரைஞ்சேன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, ஏன் இது உங்களுக்கு வரைஞ்சிட்டேன்னா இதை பத்தி தான் இவ்வளவு நாள் படிச்சோம். இது அப்படியே உல்டாவா திருப்பிட்டா ரைஸ். எஸ், இந்த லிக்விடி ஸ்வீப் பிஎஸ்எல்எஸ்எல் இந்த ஹை டு லோ இதை தான் இவ்வளவு நாள் படிச்சோம். ஆனா இந்த கர்வ் எங்க நடக்கும்னா இங்கதான் நடக்கும். அதாவது நம்ம இங்க இங்க படிச்சோம்ல, அது இங்கதான் நடக்கும். இது இப்படி இங்க உடஞ்சி வந்துச்சுன்னா இது இதுக்கு மேஜர், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது மோஸ்ட்லி இப்படி நடந்தா எடுங்க. இந்த மைனரை விட அடுத்த இருக்கிற ஒரு ஸ்விங்கையும் சேர்த்து உடைக்குதுன்னா இது பெர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நல்லா பாருங்க, இதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி இல்ல. இருங்க, இதை தனியா நவுத்த முடியா பாரு. நவுத்த முடியுது, ஆனா ஒரே நிமிஷம். அவ்வளவுதான் கைஸ், நவுத்திட்டேன் வாங்க. அவ்வளவுதான். ஐயோ. ஆ இதுவும் இதுவும் சேம் மாதிரியே தெரியல. அதே மாதிரி கீழே இருந்து பை ஆகிறோம். பை ஆயிட்டு இந்த இடத்துல இருந்து முக்கியமான இடம், இந்த இடத்துல நம்ம ஒண்ணு போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கணும், இந்த இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம், இந்த ஜோன்ல இருந்து தான் இந்த கர்வ் நடக்கும். இந்த ஜோன் போய் தான் இந்த கர்வ் நடக்கும். இதே மேட்டர் தான் இதுவும். இந்த கர்வ் எங்க நடந்திருக்கு, சேம் கீழ இருந்து மேல பை ஆயிட்டு லிக்விடி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்டு மார்க்கெட் அங்கிருந்து போய் இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி விழுந்துட்டோம். இங்க அப்படியே நோட் பண்ணுங்க, சேம் அதே தான். திருப்பி இல்லாமா, பழையபடியா பார்க்கலாமா? எஸ், அதே போலதான். ஒரு செல் ட்ரெண்ட்ல வந்துட்டு லிக்விடி ஸ்வீப் மைனர் மேஜர் வச்சுட்டு நேரா அங்க போனவன் வந்தான். இந்த இடத்துல இருக்கிற ஐஆர்எல், அதாவது இன்டியூஸ்மெண்ட் வாட் எவர் ஏதோ ஒன்றத்தை கலெக்ட் பண்ணி இங்க இருந்து ஷூட் அப். அவ்வளவுதான் கைஸ். இதுதான் பயாஸ்
அண்டு இது ட்ரேடுக்கு அது சாரி கொஞ்சம் வாய் குளருது. பயாஸ் விசஸ் ட்ரெண்ட். இது எப்படி பார்க்கணுன்றத நான் ஒரு பேசிக்ஸா சொல்லிட்டேன். இப்போ இந்த 6 பாயிண்ட் இப்போ முடிஞ்சிச்சு. ட்ரெண்டோட டைப்ஸ் பார்த்தா ஓவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்னென்ன இருக்கு? சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன இருக்கு? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், இன்னொன்னு சைடுவேஸ். இததான் நம்ம பயாஸா பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவோம்? அப் ட்ரெண்ட் நடந்தா பயாஸ் பை, டவுன் அதாவது அப் ட்ரெண்ட் நடந்தா இல்ல பயாஸ்ல ப்ரீவியஸ் டே இந்த மாதிரி நடந்தா பயாஸ் பை, இப்படி நடந்தா பயாஸ் செல், இப்படி நடந்தா நியூட்ரல் பயாஸ். இப்போ என்னென்ன பார்த்தோம்? இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், வாட் இஸ் மார்க்கெட் பயாஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பயாஸ் பார்த்தோம், மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ட்ரெண்டை பார்த்தோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்க தமிழ்ல ஏதாவது ஒரு வீடியோ நீங்க எடுத்து நீங்க பார்த்து உங்களுக்கு அந்த அது இதை விட பெட்டரா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த லிங்கை நீங்களுமே எனக்கு ஷேர் பண்ணுங்க. நானுமே அதான் கத்துக்கிறேன். இஃப் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், ஏன்னா நான் நிறைய தேடி பார்த்துட்டு இப்படி ஒரு கண்டென்ட்டே இல்லையே. எல்லாருக்கும் என்ட்ரி மாடல் தெரியும், ஒரு வாரம் போதும் என்ட்ரி மாடலை கத்துக்க. ஆனா அந்த ஆரம்ப புள்ளி எங்க? இப்ப நம்ம எடுத்த உடனே என்ன பார்ப்போம்? இருங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு முடிச்சிடுறேன். 41 நிமிஷம் போயிடுச்சு. என்னோட இன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான். ஒரு பார்ட்டுக்கு 20 மினிட்ஸ் தான் நான் பிளான் வச்சிருந்தேன். ஐ எம் ரியலி சாரி. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். என்ன எக்ஸாம்பிள்னா டே போயிடுறேன். ஓகேவா? பயாஸ் கண்டுபிடிக்க டே போயிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரே நிமிஷம், டே வேணா நான் உங்களுக்கு இங்க இருந்தே காட்டுறேன். இது நம்ம கம்யூனிட்டியில லைவா வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் நடந்துட்டு இருந்தது. அப்போ E2 செஷன்ல இந்த விஷயத்த பத்தி நான் சொன்னேன். கைஸ் இதுதான் வந்து பயாஸ், வந்து பயாஸோட பவர்னு சொல்லி நம்மளோட மென்டார்ஷிப்ல படிச்சவங்க அப்போ நம்ம கூட லைவ்ல இருந்தாங்க. இந்த இடத்துல ப்ரீவியஸோட பிஎஸ்எல்ல அழகா எடுத்திருக்காங்க. ஓகேவா? இது என்னது? ஓகே, மண்டே எடுத்துட்டாங்க. அப்போ டியூஸ்டே என்னது? பயாஸ் பை, கரெக்டா? ஆனா இங்கதான் இருக்கு டியூஸ்டே, இங்கதான் டியூஸ்டே. ஓகேவா? இது ஃப்ரைடேவோடது நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகி மண்டே எடுத்து கட் பண்ணிருச்சு. கட் பண்ணிட்டு மண்டே என்ன ஆயிடுச்சு? பயாஸ் பை ஆயிடுச்சு. பை ஆயிட்டு அப்போ டியூஸ்டே நம்ம பை என்ட்ரி தான் எடுக்கணும். ஆனா எங்க டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகுது? கோடு போடுறாருங்க. நம்ம எப்பவுமே முன்னாடி நாள் 21ல இருந்தே கணக்கு பண்ணுவோம். ஓகேவா? ரைட்டு. இங்க இருந்தே மார்க்கெட் என்ன? கண்டினியூஸா செல்லு லோயர் டைம் ஃப்ரேம்ல காட்டுறேன். ஓகேவா? கண்டினியூஸா செல் அடிச்சுக்கினே வரான் கீழே. இங்க பாருங்க, பிஓஎஸ் பிரேக், பிஓஎஸ் மொத்தமா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பிரேக் ஆயிட்டே வந்துச்சு. பிரேக் ஆயிட்டே வந்தவன் நம்மளோட E2 ஜோன், இது கரெக்டா என்ட்ரி ஜோன் 2. இது லாஸ்ட் மினிட்ல வந்து லிக்விடி ஸ்வீப், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், கரெக்டா லோ டு ஹை, இந்த கர்விங்க கொடுத்தான். டேப்பு ஷூட் அப். இங்க 2 இடத்துல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்னு நம்மளோட போதுமான லெவல் 1:2.3 ஆர் எல்ஸ் ப்ரீவியஸ் பிஎஸ்எல். அதாவது ப்ரீவியஸ் பிஎஸ்எல்ன்றது இங்க இருக்கு ஆக்சுவலி. ஓகேவா? எங்க தோ ப்ரீவியஸ் டேவோட பிஎஸ்எல் இங்க இருக்கு. இவ்வளோ தூரம்லாம் தேவையே இல்லைன்றதுனால நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்க ஆர் அனதர் பிஎஸ்எல் இந்த மாதிரி சூஸ் பண்ண சொன்னேன். யோசிச்சு பாருங்க, பயாஸ் பை அவன் அந்த டே ஃபுல்லா செல் எடுத்துட்டு வந்தாலும் லாஸ்ட் மினிட்ல, அதாவது இது வந்து நியூ இயர் செஷன், எங்களோட E2 ஜோனு என்ட்ரி ஜோன் 2ல தூக்கின்னு போய் நேரா வச்சு. அப்போ பயாஸ் எந்த பக்கம் இருக்காங்களோ ஓகேவா, அந்த பக்கம் தான் பையர்ஸும் செல்லர்ஸும் புஷ் அதிகமா கொடுப்பாங்க. பயார்ஸோட புஷ் வந்து பை சைடு இருக்கா செல் சைடு இருக்கான்றத நம்ம தான் ஃபைன் பண்ணி ப்ராப்பரா என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இவ்வளவு பெரிய வீடியோ எடுக்கணும்ன்றது என்னோட இன்டென்ஷன் இல்லை. பட் என்னோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு முறையும் நான் யோசிச்சதை விட அதிகமாக தான் போயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இன்னைக்கு லைவ் எக்ஸாம்பிள் GBP USDல ப்ரீவியஸ் டே பயாஸ் வந்து பை,
ஓகேவா? இங்க நல்லா பாருங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு 5 மினிட்ஸ். எனக்குமே வந்து கிளாஸ் இருக்கு. வாய் வலிக்குது தான். என்ன பண்றது? முடிச்சுட்டு போய் இப்போ அவர்கிட்டயும் 2 மணி நேரம் நான் பேசணும். ஓகேவா? இந்த இடத்துல பயாஸ் என்ன? வெட்னஸ்டேவோட பயாஸ். Thursday பை. Thursdayவோட ஹை இது. இப்ப மார்க்கெட் ஹைக்குள்ளயும் இருக்கு. மார்க்கெட் எஸ்எஸ்எல் குள்ளயும் இருக்கு. இப்ப அதுக்காக ரெண்டுத்துல ஏதாவது எடுத்தாதான் இதுவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வரைக்குமே என்னது பை தான். எங்க பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்மளோட ஜோன்ல E1 E2 ஜோன்ல கிடைச்சா எடுக்கலாம். பட் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பெர்ஃபெக்டான செல் என்ட்ரி இன்னைக்கு ஒன்று கிடைச்சது. சும்மா வந்து ஏதோ ஒரு சார்ட்ல ஏதோ ஒன்று வரைஞ்சி காட்டுறாங்களாம் நினைக்காதீங்க. நம்மளோட டிஸ்கார்ட்ல இன்ச் பை இன்ச்சா கொடுத்துருக்கேன். இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆனதுல இருந்து என்ட்ரி ட்ரிகர். ஆனா பயாஸ் பை. பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி கிடைச்சது. என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு என்னோட என்ட்ரி. அடுத்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைச்சது. அடுத்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சது. அந்த நல்ல மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்து அந்த நல்ல மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இது பாருங்க. இந்த நல்ல மூவ்மெண்ட்க்கு அப்புறம் இப்படி ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சது. ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்ச் பை இன்ச்சா மார்க்கெட் மூவ் ஆகுது. என்னன்னு போட்டிருக்கேன்? பாடி க்ளோஸ் வைக்கல. இந்த எஸ்எஸ்எல் கீழே எனக்கு க்ளோஸ் வைக்கல. ஜஸ்ட் லிக்விடிட்டி தான் எடுத்திருக்கோம். அப்ப எனக்கு என்னது ஆக்சுவலி பை தான். ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி கிடைச்சது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்? செல் அடிச்சிட்டேன். சூப்பரான என்ட்ரி, சூப்பரான ஃப்ளோ. அந்த ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். செம ஃப்ளோ. பாருங்க. லாஸ்ட் எனக்கு வந்து ஒரு $20 முட்டிட்டு இருந்தான். ஒரு $80 வந்துருச்சு. $20 இங்க சுத்திட்டு இருக்கான். 20 அதாவது அந்த எப்படி ஆகுதுன்னா 20ல இருந்து 17 16 15 வருது. திரும்ப மேல போகுது. இப்படி சுத்திட்டு இருந்தவன் ஓகேவா கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. இதான் அந்த என்ட்ரி. 1:2 எனது முடிஞ்சிருச்சு. டேப் ஆயிருச்சு. ஓகேவா எனக்கு $90 பக்கம் இந்த இடத்துல புக் பண்ணிட்டேன். எனக்கு எப்பயுமே 1:2 தான். வித் பஃபரோட தான் நான் வச்சிருக்கேன். ஓகேவா மேல எனக்கு பஃபர் எப்பயுமே இருக்கும். ஸ்டாப் லாஸ்க்கு பஃபர் வச்சு தான் வச்சிருக்கேன். 1:2 நம்மளோட என்ட்ரி மாடல்ல எப்பயுமே 1:2.25 கிடைக்கும். அந்த 25 நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வரைக்கும் நான் கவர் பண்ணதில்லை. மொத்தமாக தான் எடுப்பேன். நான் இப்படிதான் வைப்பேன். இந்த வாட்டி எனக்கு 1:2 போதும்னு நான் வச்சுட்டேன். 1:2லயும் நான் என்ன சொல்லிட்டேன்? புக் பண்ண சொல்லிட்டேன். இங்க வந்தவன் ஏன் டார்கெட்டை அடிக்கவே இல்லை? டார்கெட் எடுத்திருக்கலாம்ல. ஏன் எடுக்கலன்னா பயாஸ் வந்து பாத்தீங்கன்னா பை. எஸ் எல்லாரும் புடிச்சிட்டோம் பாயிண்ட. பயாஸ் வந்து அழகான ஒரு பை. அந்த பை வந்து இப்ப நம்மள வச்சு செய்யுது. ஓகேவா இவ்வளவு தூரம் வந்துட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணாம மேல போகுது. இப்படிதான் நடக்கும். என்ட்ரி கிடைச்சா டார்கெட்டை ஹிட் பண்ணாது. அப்படி என்ட்ரி கிடைக்கலன்னா தப்பா போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் விழுந்துரும். ஓகேவா இப்போ இந்த இடத்துல எப்படி என்ட்ரி போட்டிருக்கலான்றத நான் சொல்றேன் பாருங்க. அந்த மாதிரி போட்டிருந்தோம்னா மேபி நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். எப்படின்னா இது ஒரு ப்ராப்பர் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகும். இங்க நடந்திருக்குல்ல இந்த இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட் தான் என்னது எனக்கு ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகும். அதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகும். நான் பார்த்து இங்க ஒரு போட்டிருக்கு பாருங்க. லோ டு ஹை ஆல்ரெடி நான் டிரா பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா திரும்ப வரைய வேணாம். நம்ம ப்ராப்பரா வந்து பயாஸை ஃபைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்டே நம்ம பயாஸை புடிச்சிட்டோம். கோல்டுலயுமே பாத்தீங்கன்னா சேம் இதே விஷயம் தான் நான் கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். பயாஸ் வெயிட் பயாஸ் பை தான். பிகாஸ் எஸ்எஸ்எல் க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல ஒரு சார்ட் கொடுத்துருப்பேன். ஓகேவா ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே இந்த இடத்துல பயாஸ் எஸ்எஸ்எல் பிரேக் ஆகல. அப்ப பயாஸ் பை தான். இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ட்ரெண்ட் என்னவா இருந்துச்சு? செல்லா இருந்துச்சு. ஏன் செல்லு? 4 ஹவரோட லோவை ப்ரீவியஸ் டேவோட லோஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டே வந்தது. அதாவது மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்டு வந்துச்சு. நிறைய பேர் இந்த இடத்துல செல் அடிப்பாங்க. ஓகேவா இந்த இடத்துல இப்ப செல் அடிக்க கூடாது. இந்த இந்த டைம் ஃப்ரேம் நடக்கும் போது நம்ம பார்த்துருக்க கூடாது. ஏன்னா பயாஸ் வந்து ஸ்டில் பை. ஆனா இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி. இப்ப என்ன ஆயிடுச்சு? பயாஸ் பிரேக் ஆகி எஸ்எஸ்எல் இப்போ பிரேக் வச்சிருச்சு. ஓகேவா அப்ப இப்ப என்ன பார்க்கலாம்? இதுக்கப்புறம் செல்லு பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இப்ப இந்த பிஎஸ்எல் என்னவா மாறிடுச்சு? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறிடுச்சு. அப்போ இந்த எஸ்எஸ்எல் என்னவா மாறிடுச்சு? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறிடுச்சு. இப்ப
ஹை வந்து கன்ஃபார்ம். இப்ப லோ எப்ப கன்ஃபார்ம் ஆகும்? லோ அவங்க கிரியேட் பண்ணிட்டு போனா ஹை, அதாவது இந்த ஏரியாவோ இல்ல இந்த ஏரியாவோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை அழகா எடுத்துட்டு கோல்டு இப்போ கீழ இருந்து மேல வந்துட்டு இருக்கான். அதாவது எப்படி வருவானா அப் ட்ரெண்ட்ல வருவான். இப்ப இதை பார்த்து நம்ம என்ன பண்ற கூடாது, ஏமாந்து எப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ இங்க இருந்து அப் ட்ரெண்ட்ல தானே போறேன், நான் இங்க ஒரு பை போட்டுக்கிட்டுமா, இங்க இருந்து ஒரு செல் போட்டுக்கிட்டுமான்னு கேட்டீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். ஓகேனா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணோம்னா, இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கிறானா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை இந்த இடத்துல எடுத்துட்டு திரும்ப என்ன இங்க கொடுப்பான், கன்ஃபார்மா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுப்பான். ஓகேவா? கொடுத்த உடனே ஹை டு லோ போட்டிங்கன்னா இந்த இடத்துல திரும்ப ஒரு 71ல உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் டேப் ஆகும். நீங்க இந்த இடத்துலயே போட்டு கூட இதை ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இப்படி டார்கெட்டா வைக்கலாம். இல்ல எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை ப்ரோ, அதாவது டிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா 1:5-6 கிடையாது, ஒன்லி 1:2 இல்லைன்னா 2.5 அவ்வளவுதான். ஓகேவா? இப்படி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு என்ட்ரி போட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இதுதான் பயாஸ்க்கும் ட்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நான் 5 பாயிண்ட்டை உங்களுக்கு 6 பாயிண்ட்டை சொல்லி கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த மாதிரி அழகா டே பை டேவா பிரிச்சு பார்ட் 2வை இன்னும் சூப்பரா இன்னும் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லா ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புதுசாக சந்திக்கிறேன். பாய்.